எல்லாருக்கும் கேட்குதா? எல்லாரும் கேட்குது. சரி, நம்ம கடவுளுடைய வார்த்தை இன்னைக்கு என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? அதையே பார்க்கலையா? வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு போட்டிருக்கோம். என்ன தலை போட்டிருக்கோம்? கல்லை எடு, ஜெயத்தை காண்பாய். நான் ஏற்கனவே இந்த கல்லுகளை பற்றி நிறைய பேசியிருக்கேன். வேதாகமத்தில் நிறைய கற்களை பற்றி பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு சில கற்களை பற்றி பேச போகிறேன். அந்த கற்களை எடுக்கும் பொழுது நம் வாழ்க்கை எப்படியா மாறுமா? ஜெயமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை பார்ப்பேன். ஜெயம்னா என்ன? ஏற்கனவே தோத்துருக்கிறேன், ஆனால் இனி ஜெயிப்பேன். ஏற்கனவே தோத்துருக்கிறேன், ஆனால் இப்போ ஜெயிப்பேன். அது யாரால? இயேசுவினால. ஏற்கனவே தோத்தது உலகத்தினால, ஆனால் நான் ஜெயிக்கிறது இயேசுவின் நாமத்தினால இருக்கும். சரி, இது நம்ம வழக்கமா பார்க்குற ஒரு விஷயம். எல்லாருக்கும் பைபிள் தெரிஞ்சவங்க, சர்ச்சுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த வேத பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை வாசிக்க போறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பொறுமையா வாசிப்போம். பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறதுக்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள ஒருமித்து நடுவில் இருக்கிற பாருங்க பெலிஸ்தியன். அதாவது பெலிஸ்தியன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எப்படி வருவானா? ஊர்ந்து வருகிற வல்லமை. எப்படிடானா, அவன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டானான்வாங்களே, அந்த மாதிரி ஆள் இவன். எப்படிப்பட்ட ஆளு? இவன் வர்றதும் தெரியாது, அழிக்கிறதும் தெரியாது. எப்படின்னா, திண்ணையில கொஞ்சம் தங்கிக்கிறேங்க அப்படின்வான். அப்புறம் பார்த்தா திண்ணே எந்துன்னுவான், அப்புறம் வீடே எந்துன்னுவான். அப்படிப்பட்டவன் நாடோடி கூட்டம் மாதிரி இவன் வந்துட்டான். யாருக்கு விரோதமா? இப்போ நீங்க உங்க பேரை போட்டுக்கோங்க. இப்படி ஒருத்தன் என் குடும்பத்துக்கு விரோதமா வந்துட்டான். 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் எனும் பேர் உள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவில் நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். இவன் ஒரு பெலிஸ்தியன், ஒரு பெரிய ஒரு ராட்சச மனுஷன். இன்னைக்கு அப்படிலாம் யாரும் நம்ம கிட்ட சண்டைக்கு வரப்போதில்லை. அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள், அப்படிப்பட்ட சில மனிதர்களுடைய குணங்கள் வந்து என்ன பண்ணுது? நிக்குது. வாழ்க்கையில வந்து நிக்குது. 8வது வசனத்தை பாருங்க. அதுல போட்டிருக்கு, அவன் வந்து நின்று இவன் பாருங்க, இவன் பொல்லாத வல்லமை, சாத்தானுடைய கிரி, அசுத்தாவின் குடியிருப்பு. இவன் வந்து என்ன சொல்றான்? நீ இயேசுவின் பிள்ளையாச்சியா, பார்க்கலாமா? சிங்கிள்ஸ் நிக்கலாமா? வரியா? எவனா என் கூட சிங்கிள்ஸ் நிக்கிறீங்களா? என்ன சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? சிங்கிள்ஸ் நிக்கலாமா? பாருங்க, சத்தம் போடுவானா. சத்தம் போட்டு என்ன பண்றான்? சிங்கிள்ஸ் கூப்பிடுறான். பாருங்க, ஆரம்பிச்சிட்டான் வேலையை. இப்போ நல்லா ஞாபகம் வச்சு, உங்க வாழ்க்கையில எது வந்து ஒரே வைப்ரேஷனை உண்டு பண்ணிக்கினே இருக்கு? எது உங்களை அதிர்வுக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்கு? ஏதோ ஊர்ந்து வந்துருச்சு. அது எப்படி வந்ததுன்னு தெரியாது, ஆனா வந்துருச்சு. வந்துட்டு என்ன பண்ணி இப்போ அமகலம் பண்ணின்னு இருக்கு. 10வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, நிந்திக்கிறான். அடுத்தது என்ன பண்றான்? நிந்திக்கிறான். நல்லா இருப்பான், திடீர்னு நிந்திப்பான். வந்திருக்கிறவன் அந்த மாதிரியான ஆளு. வந்திருக்கிற ஆள் வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? ராட்சச வல்லமை. வந்துட்டு என்ன பண்ணுது? சிங்கிள்ஸ் கூப்பிடுது, கத்துது, நிந்திக்குது. 11வது வசனம் பாருங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு வல்லமை மொத்த இராணுவத்தையே கலங்க பண்ணுதான். சில காரியங்கள் சின்ன விஷயம்தான், ஆனா குடும்பத்தையே கலங்கம் பண்ணும், குடும்பத்தையே அழிச்சிடும். அப்படி வந்து நிக்குது பிரச்சனை. இந்த பெலிஸ்தியனுக்கு பதில் உங்களுக்கு யாராவது பேருக்கு போட்டுறாதீங்க. அதெல்லாம் தெளிவா யோசிச்சுது. சிரிக்கிறவங்களா பார்த்தா பெலிஸ்தியனுக்கு நிறைய பேர் வச்சிருப்பீங்க போல வீட்டுல. இவன்லாம் என் வாழ்க்கையில பெலிஸ்தியன். பாருங்க, இப்படி எல்லாம் சேரான் ஒருத்தன். அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 16வது வசனம் வாசிங்க. 40 நாள் விரதம் இருந்தான் போல. விரதம் இருக்கிற மாதிரி 40 நாள் விரதம் இருங்க. ஏசு 40 நாள் உபவாசம் இருந்த மாதிரி இவன் 40 நாள் என்ன பண்றான்? கொஞ்சம் யோசிப்பீங்கல்ல, என்னடா இது? இந்த பெலிஸ்தீனுடைய தொல்லை தாங்கலையே, ஊர்ந்து வந்துருச்சு,
தொடர்ச்சியா என்ன பண்ணுது, அழிக்காம விடாது போகுது இந்த குடும்பத்தை. 17வது வருஷம் 18வது வருஷம் இங்க ஒருத்தர் இருக்கான், ஈசாயின் குமாரன் தாவீது. அவன் என்ன பண்ண போறான் பாருங்க. அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு உன் சகோதரத்துக்கு ஓடி போய் இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியான நிலத்தில் கொடுத்து சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து. இந்த தாவீது யாருன்னா ஆடு மேய்க்கிறவன். என்ன மேய்க்கிறவன்? நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிறவனோ ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டோம். மாடு மேய்க்கிறவனா அதுக்கு மேல. ஏன்னா படிப்பு வரலாம் சொல்றது என்னது, உன்னெல்லாம் ஆடு மேய்க்க உண்ணும் மாடு மேய்க்க உண்ணும், அவ்வளவு கேவலமான வேலை. ஆடு மேய்ச்சின்னு இருக்கான். சார் எதுக்கு அனுப்புறாங்க? டிஃபன் கொடுத்துட்டு வர அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்க, அப்பா போயிட்டு உன் அண்ணன்லாம் அங்க இப்போ சண்டை வார் நடக்குது, அவன் வார்ல தயாரா நிக்கிறான், அவனுக்குலாம் போய் நல்லா டிஃபன் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு அவங்க அப்பா அனுப்புறாரு. சார் யாரு? ஆடு மேய்க்கிறவர். இது வாசிங்க 23வது வசனம். பெலிஸ்தியரின் சேனையிலிருந்து எழும்பி வந்து நின்று, அப்பா இவன் ஆடு மேய்க்கிறவன்ப்பா. இன்னைக்கு நம்ம அப்படிதான் நம்மள நினைச்சுன்னு இருக்கிறோம். நம்ம சாதாரண ஆளு, நான் சாதாரண ஆளுங்க, ஆடு மேய்க்கிறவங்க. மாடு மேய்க்க கூட வக்கு இல்லாத வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஆளு கேட்கிறான், யார் பேசுறத? பொல்லாத வல்லமை பெலிஸ்தியன் பேசுறத கேட்கிறான். பொல்லாத வல்லமையாகிய பெலிஸ்தியன் பேசுறத என்ன பண்றான்? கேட்கிறான். கேட்டமா மூடின்னு போனமான்னு இருக்கலாம்ல. இவருன்னா அவ்வளவு பெரிய தௌலத்தா இவரு? டிஃபன் கொடுக்க போனோமா, கையை கழுவணுமா, சாப்பிட்டோமா, வந்தோமான்னு இல்லாம என்ன பண்றாராம்? யாரு அது? சும்மா கும்பல்ல குரல் கொடுக்குற மாதிரி. நம்ம அப்பதான் நினைச்சு நம்ம கும்பலே யாரு யார்த்தா கும்பல்ல சவுண்ட் விட்டு வந்துடலாம். சிங்கிள்ஸ் எதிர்க்க நிக்கிறவன் சாதாரண ஆள் இல்ல. யுத்தத்துக்குன்னே ட்ரைனிங் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு உடம்பெல்லாம் கட்டுக்கட்டா ஆக்கின்னு வந்து நிக்கிறான். இவரு ஆடு மேய்ச்சிட்டு வந்தவர். கேக்குறான். கேட்ட உடனே பாருங்க 37வது வசனம். 37. சார் இப்ப என்ன தெரியுமா பிளான் பண்ணிட்டாரு? ஏய், நான் காட்டுல ஆடு மேய்க்கும் போது சிங்கம் கரடி வந்து ரெண்டுத்தையும் பிச்சு போட்டேன். இவன் ஒன்னும் பண்ண முடியாது ராஜா, நான் சிங்கிள்ஸ் போறேன் அப்படின்றான். இந்த WWF எல்லாம் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி கதை தான் இது. எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க, 2 சேனைகளும் வேடிக்கை பாக்குது. அவன் ஒருத்தன் நின்று பெல்ட் தூக்கி காமிச்சுன்னுக்குறான். ஏய், ஐ ஆம் த வின்னர் அப்படின்னு சொல்லி. இவன் கீழே இருந்து போய் பாக்குறான். ஏய், நான் சிங்கத்தையும் இதையும் கொண்டு வந்தவன், இந்த பெல்ட் நீங்க எனக்கு தான்டா. யாரு? ஆடு மேய்க்கிறவர். ஆடு மேய்க்கிறவர் பாவம், இவருக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் கத்தி சண்டை எல்லா சண்டையில பயிற்சி எடுத்துட்டு வந்தவன். போய் நிக்கிறான். என்ன நடக்குது? 40வது வசனம் வாசிங்க. அவன் கத்தி ஏகப்பட்ட ஆயுதங்களை வைத்துட்டு வரான். இவன் என்னத்தை எடுத்துன்னு போறான்? எத்தனை கல்லு? 5 கூழாங்கல். 5 கூழாங்கல்ல எடுத்து, சும்மா நம்மள எப்படி வெளியே போகும்போது உண்டிகோல் அந்த காலத்துல பாத்துருக்கீங்களா? கொஞ்சம் கல்லெல்லாம் பொறுக்கி பாக்கெட்ல போட்டுமோ, ஏன்னா பார்த்தா டப்பால் அடிக்கிறது. அந்த மாதிரி 5 கல்லை எடுத்து பாக்கெட்ல போட்டுன்னு அவ்வளவு பெரிய வீரனை ஜெயிக்கிறதுக்கு போறான். என்ன நடக்குது? 45வது வசனம். பதில் கொடுக்குறான் பாருங்க. என்ன பதில் கொடுக்குறான்? ஏய், நீ எதுல வந்திருக்கிற? ஈட்டி கத்தி எல்லாம் ஆயுதத்தை எத்தனை வந்திருக்க. நான் எதுல வரேன் தெரியுமா? இயேசுவின் நாமத்துல வரேன். இன்னைக்கு இதுதான் நமக்கு தேவை. இதுதான் நமக்கு தேவை. எவ்வளோ பெரிய வல்லமை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, எப்படி நிந்தித்து அவமானப்படுத்தி அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிடலான்ற வல்லமை வந்து நின்னாலும் சரி, நமக்கு ஒன்னே ஒன்று தான் தேவை. 5 கூழாங்கல்லு, அடுத்தது இயேசுவின் நாமம். 5 கூழாங்கல்லு, இயேசுவின் நாமம். கல்லு தச்சா நாய் கூட நீ ஓட மாட்டேங்குது. கரெக்டா? திருப்பின்னு வந்து கடிதான் பாருங்க சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கு நிலவரம்.
ஆனா அவ்வளவு பெரிய கோலியாத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு யோசிச்சிருப்பான்ல. ஏய், அவ்வளோ பெரிய கத்தி, அவ்வளோ பெரிய ஈட்டி வச்சுக்கிட்டு நான் நிக்கிறேன், அவ்வளோ உண்டு கல்லை எடுத்துன்னு வந்து இவன் நம்மள தௌலத் காட்டுறான் பார் அப்படின்றான். சரி, 49வது வசனம். தன் கையை போட்டு ஒரே அடி, ஒரே அடி கல்ல எடுத்தா கவன்ல வச்சான், பெலிஸ்தனை ஒரே அடி அடிச்சான். ஒரே அடியில அடிச்சதுல என்ன பண்ணிட்டான், கீழே விழுந்துட்டான். உண்மையிலேயே இது தாவீத் அடிச்சு கீழே விழுந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? தாவீத் அடிச்சதுனால கீழே விழுந்தான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம், இயேசு அடிச்சார். நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட வல்லமைகள் வந்து வீட்டுல உக்காந்துருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியம் உங்க குடும்பத்தை அழிச்சிடலான்னு ரவுண்டு கட்டினாலும் சரி, மாச கணக்கா போராட்டம் கொடுத்தாலும் சரி, நீங்க விசுவாசமா இருக்கும்பொழுது இயேசு அந்த கோலியாத்தை அடிச்சது போல உங்க வாழ்க்கையில இருக்கிற பெலிஸ்தனை அடிச்சு விழ பண்ணுவார். அதுக்கு நீங்க என்ன பண்ணோம்? தாவீது என்ன பண்ணாரு? கல் எடுத்தாரு. நீங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் கல் எடுத்துன்னு போயிடாதீங்க. எத்தனை கல் எடுத்தாரு? 5 கல் எடுத்தான். இப்ப ஏங்க, இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரே கல் எடுத்து குறிப்பாத்து அடிச்சு வீழ்த்திடுவேன் அப்படின்னா அது ஓகே. இப்போ ஒரு 10 கல்லு தூக்கி போடுறாங்க, தோராயமா ஒரு கல்லு படாதா? இது அவிசுவாசம் மாதிரி இல்லைங்க இருக்கு. ஒரே கல் அடிச்சிருக்கலாமே, அடிச்சு காலி பண்ணிருக்கலாமே இவனை. இது அவிசுவாசம் மாதிரி இல்லை. ஒரு கல் மிஸ் ஆனா இன்னொரு கல் அடிச்சுக்கலாம். அது போல எண்ணம் இருக்குல்ல. அதான் பார்ப்போம், ஒரு பேனா இருக்கு, இந்த ஒரே பேனால நான் எக்ஸாம் எழுதிடுவேன், அது விசுவாசம். 4 பேனா எடுத்துன்னு போவேன், 4 பேனா எடுத்துன்னு போவேன், ஒன்னு இல்லைனாலும் 1ல எழுதுவேன், அது அவிசுவாசம் இல்ல. அவன் எதுக்கு 5 கல்ல எடுத்தான்? சரி, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இந்த தாவீதை எடுத்துப்போம், கிறிஸ்துவ ஜனங்கள், இயேசு அறிந்த நாம அப்படி எடுத்துப்போமே. இந்த மனுஷங்க எல்லாம் இந்த கவன் கல் எறிறாங்க பாத்தீங்களா, அதுல ரொம்ப வல்லமையான ஆட்களாம். குறிகார மாதிரி குறி வச்சானா தப்பே தப்பாது. பாத்தீங்களா? நம்மலாம் வந்து எவ்வளவு குறி வச்சு அச்சாலும் அது விழாது. குறிகாரம் அப்படின்னு டப்பக்குன்னு கீழே வந்துடும். ஒரு துப்பாக்கில சொல்றாரு பாருங்க பாலையா, அந்த மாதிரி. வசனம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் அது உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டே நான் அடுத்த பகுதிக்கு போறேன். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தை வாக்காள 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரையும் கப்பாலப்படுத்தி கவன்கல் எறிவார்கள். பாத்தீங்களா? தாவீது எப்படிப்பட்டாலும் ஒரு மயிர் இலை கூட மிஸ் ஆகாது. எப்படியா சும்மா செம்மையா சொல்லு. இதை நான் சொன்னா அசிங்கமா பாஸ்ட் என்ன மயிர் கீருன்றாருன்றீங்க. பைபிள் தாங்க சொல்லுது. கரெக்டா? நான் சொல்ல, ஒரு மயிர் இலை கூட விடாத அளவுக்கு துல்லியமா அடிக்கிற ஆட்களாம். சரிங்க, அப்படி துல்லியமா அடிக்கிறவன் எதுக்குங்க ஒரு கல்லுக்கு 5 கல் எடுத்தான்? இது அவிசுவாசம் மாதிரி இருக்க. இந்த 5 கல் எதுக்கு தெரியுமா? வாசிப்போம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏன் 5 கல் எடுத்தான்றதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். அந்த கல் என்னன்னு அப்புறம் சொல்றேன். அப்பொழுது 300 சேக்கால் நிறைய வெங்கலமான ஈட்டியை பிடித்து கொண்டு இருக்கிறவன் அறையிலே கட்டி கொண்டவனுமாக பாத்துங்க இருங்க. யார் தெரியுமா இவன்? கோலியாத்துடைய கூட்டாளி சகோதரன்னு சொல்லலாம். இப்ப 85 பிளாக்ல ஒரு ரவுடி இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த ரவுடி அஷ்டாங்கன்னு கேள்விப்பட்டா என்ன ஆகும்? அங்கங்க இருக்கிற ரவுடி எல்லாம் சேர்ந்துருவான். கரெக்டா? எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவானுங்க. இதெல்லாம் தண்டையார்பேட்டு பக்கம் நிறைய நடக்கும். ஏன்னா எங்க அம்மா எங்க அப்பா இந்த ஒருத்தன் அஷ்டாங்கன்னு என்ன ஆகும்? ஏய் நம்மளால அஷ்டாண்டா, இந்த தெருல இருந்து வாடா 4 பேர். அந்த மாதிரி இவன் ஒருத்தன். தாவீதுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுங்க, கோலியாத் அடிச்சா இந்த இவன் வருவான், கோலியாத் அடிச்சா இவன் வருவான். இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, 18வது வசனம். அதற்கு பின் பெலிஸ்தீனோட சீபேக்காய் ராட்சச சந்ததி சாப்பாய் வெட்டி போய் பாருங்க. அடுத்தது இவன் வருவான். தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, கோலியாத்தை தொட்டு காலி பண்ணிட்டோம். அடுத்தது யார் யார் வருவா? இஸ்பினேப்னு ஒருத்தன் வருவான். அடுத்தது சீபேப்னு வருவான். 19வது வசனம். அதுலயே 19வது வசனம்.
யாரோ எஸ்கிமேன் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லகேமியன் காட்டுவரனாகிய கோலியாத்தை. பாத்தீங்களா, இங்க இன்னொருத்தர் இருக்கான், கோலியாத்தின் சகோதரன் ஒருத்தர் இருக்கான், நான் கூட பிறந்தவன். அப்ப பாருங்க, இவனை காலி பண்ணிட்டோம்னா இன்னும் 4-5 பேர் வருவாங்க. அடுத்த 20வது வருஷத்துல ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவன் அதுக்கு மேல. காட்டூரிலே நடந்தபோது அங்கே நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல். பாத்தீங்களா, 24 விரல் இருக்கிற மனுஷன். இப்படி ஒருத்தர் இருக்கான ராட்சச மனுஷன். இவன்லாம் யாரு? கோலியாத்தோட கூட பிறந்தவங்க, நட்பு வட்டாரம், ஒரே வட்டாரத்துக்குள்ள இருக்கிறவங்க. இவனை போட்டா இவங்க எல்லாம் வருவாங்க திருப்பி. அதனால தாவீது உஷாராயிட்டான். என்ன பண்ணிட்டான்? 5 கல் எடுத்து வச்சிட்டான் ரெடியா. எதுக்கு எடுத்து வச்சா 5 கல்லு? கோலியாத்தை அடிச்சோம்னா மீதி 4 பேர் வர வாய்ப்பு இருக்கு. வந்தா இவனுங்களே கவன்லயே போட்டுருவோம். தாவீதோட நோக்கம் பாருங்க, கோலியாத்து வீழ்த்தது மட்டும் இல்ல, கோலியாத்து கூட பின்னாடி இருக்கிற இந்த 4 ராட்சச காரிய மனுஷங்களே வீழ்த்த வைக்கணும் அப்படின்றதுதான் இவனுடைய எண்ணமா இருந்தது. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு வல்லமை வந்து நிக்குது, அந்த வல்லமை அழிக்கிறதுல மட்டும் போக்கஸா இருக்கணும். அதை சார்ந்து வேற பிசுறுங்க இருக்கும். எப்படி? அதை சார்ந்ததான காரியங்கள் இருக்கும், அதையும் அழிக்க ஆயத்தமா இருக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசி பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகாரிகளில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வசனம் தெளிவா சொல்லிட்டு பாருங்க. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் தாவீது இனி வரப்போகும் காரியங்களை முன்னாடியே தெரிஞ்சிருந்தான். இப்ப தாவீது இருந்தது என்னன்னா, சாதாரண விசுவாசம் இல்லைங்க, விசுவாசத்தின் உச்சகட்டம். ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் கோலியாத் வந்து இல்லையே. எத்தனை பேர் வாழ்க்கையில இன்னைக்கு கோலியாத் இருக்கு சொல்லுங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில ஊர்ந்து வர வல்லம் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத வல்லம் இருக்கு, அசுத்தாவி இருக்கு, சாத்தான் கிரியை இருக்கு. ஆனா இவன் வாழ்க்கையில வந்துருச்சு. இவன் வாழ்க்கையில வந்ததுனால இவன் பாருங்க விசுவாசத்தின் உச்சகட்டத்துல இருக்கிறான். நமக்கு சிலர் பாருங்க, பிரச்சனைங்க வந்தது, தற்காலிகமா அது தீர்வு வந்துருச்சு, இனிமே என்ன வரப்போகுது, வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஒரு கோலியாத்தை வீழ்த்தும் போது பின்னாடி 4 வல்லமைகள் ரெடியா இருக்கு. பின்னாடி 4 வல்லமைகள் ரெடியா இருக்கு. அதுக்கு நாம இப்பயே ஆயத்தமாயிடணும். அப்ப பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துருச்சுன்னு இல்லைங்க, அடுத்த பிரச்சனை வராதபடி ஆயுதத்தை கையில வச்சிருக்கணும். அடுத்த பிரச்சனை வந்தாலும் அதை அழிக்கிற வல்லமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப தாவீதுகிட்ட இருந்த கல் என்ன தெரியுமா? விசுவாசம்ன்ற கல்லு. விசுவாசம்ன்ற கல்லு. ஏன்னா இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா என்ன ஆகும்? மலைகளே பெயர்ந்து போகுமா. மலையை போல இந்த ராட்சச மனிதனை பெயர்ந்து போக வச்சான் தாவீது. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது மலை போல காரியங்கள் வந்தாலும் அது பெயர்ந்து போகத்தக்கதான காரியங்கள் நடக்கும். ஆனா இந்த விசுவாசம் ஒரு சிலருக்கு எப்படி திரும்ப வரும்? பிரச்சனை வரும்போது விசுவாசம் இவ்வளோ பெருசா இருக்கும். பிரச்சனை கொஞ்சம் விசுவாசம் இப்படி சுருங்கிடும். எப்படி? விசுவாசம் சுருங்கிடும், அப்படியே டொக்காயிடும். அப்புறம் திடீர்னு ஒரு சண்டை வரட்டுமே, விசுவாசம் புடிங்கன்னு அடிக்கும், வெள்ளம் மாதிரி. இந்த ஜனவரி இது இப்போ சொல்றாங்க பாருங்க, இப்போ ஒரு புயல் அடிக்குதுன்னு, அந்த மாதிரி நேரத்துல ஆனா திறந்து விடுவாங்களே, அப்படி இருக்கும் விசுவாசம் சர்ன்னு. அதுக்கப்புறம் காஞ்சிரும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசம் எப்பயுமே உற்சாகமா இருந்ததுன்னா பின்ன எந்த வல்லமை வந்தாலும் சரி அதை அந்த விசுவாசத்துல அடிச்சு நொறுக்கிடலாம். இதுதான் நமக்குள்ள இருக்கணும். அப்ப இந்த விசுவாசம் மலைகளை மட்டும் இல்ல, விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்க வைக்கணும். இப்ப நல்ல ஞாபகம், என்னடா இது பாசிட்டிவ் சொல்றாரு, ஆக்ஷன்லாம் பண்றாருன்னா உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ஒரு பலூன்ல நல்ல காத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் மிதக்கும், அப்படியே மேல போவோம். அப்படியே காத்தே இல்லாத பலூன் தூக்கி போட்டா அதான் அவிசுவாசம். அவிசுவாசம் மேல போக வைக்கும், விசுவாசம் மேல போக வைக்கும், மேல 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 உயர்த்தும், சத்ருவை ஜெயிக்க வைக்கும். அவிசுவாசம் புஷ்குன்னு போயிடும். அப்புறம் உட்காந்து காத்து ஊதின்னு இருக்கணும் பிரச்சனை வந்த பிறகு. ஆவியானவரே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் பிதாவே, எங்கள் இயேசுவே, ஆரம்பத்துல இருந்தே ஃபுல் ஸ்பீட் தான். அதுதான் தாவீதுக்குள்ள இருந்தது. ஒரு ஆடு மேய்ச்சவனை கொண்டு ஆண்டவர் கோலியாத்தை விழ வைக்க முடியும்னா, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நமக்கு இயேசு நமக்குள்ள இருக்கிறார். அவர் மேல வைத்த விசுவாசம் நம்ம மேல இருக்கு. அந்த விசுவாசம் கோலியாத்து இல்லைங்க, எவ்வளவு பெரிய வல்லமை வந்தாலும் அசுத்தாவி வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால போனா போயிடும். இல்லைன்னா அது 7 கூட்டின்னு வரும். கோலியாத்துக்காக 5, நமக்கு 7. எது? ஒரு ஆவி போய் 6 + 1 7.
இல்ல 7+1 8 அப்படின்னு சொல்லலாம். ஐயோ ஒரு ஆவி போயிடுச்சுப்பா ஒய்ஞ்சுதுடா, போனது 7 கூட கூட்டின்னு வர வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரியாது, பைபிள் தான் சொல்லுதுங்க. பாருங்க, அதுக்கு விசுவாசத்தோட இருக்கணும். இப்ப இந்த தாவீது என்ன கல்ல எடுத்தாரு? மறுபடியும் 1 சாமுவேல் 17:40 வாசிங்க. 1 சாமுவேல் 17:40. நிறைய பேர் கல் எடுக்கிறோம், ஆனா என்ன கல் எடுக்கிறோம் தெரியணும்ல. அப்பா கரெக்டா சொன்னாரு பாருங்க, பைபிளே படிக்கல, கரெக்டா எடுத்து சொன்னாரு பாருங்க. என்ன கல் எடுத்தாரு? கூழாங்கல். நல்லா பாருங்க, எவ்வளவு கல் இருக்காங்க. தாவீது எந்த கல் எடுத்தாரா? கூழாங்கல். மழை மழை மழைன்னு இருக்கு பாருங்க, இதுக்குன்னு தேர்வு செஞ்சிருக்கான் பாருங்க கூழாங்கல். ஏன் தெரியுமா? கரடு முரடான கல் அச்சா குறி தவற வாய்ப்பு இருக்கு. என்னது? கரடு முரடான கல் அச்சா கண்ணா பின்னான்னு போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பாருங்க, பழைய காலத்து துப்பாக்கி தோட்டாக்கள்லாம் பால்ஸ் மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? குறிப்பாத்து போய் செய், காத்த கிழிச்சுக்கிட்டு போகும். அப்ப இன்றைக்கு ராட்சச மனுஷங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லை, ஆனா ராட்சச குணம் இருக்கிற மனுஷங்க இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத ராட்சச ஆவிகள் உலாவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் காலி பண்ணோம்னா குறி தவறாத கூழாங்கல் எடுக்கணும். இப்ப எத்தனை பேரோட வீட்டுல கோலியாத்து இருக்கான்னு தெரியல, எத்தனை பேரோட வாழ்க்கையில கோலியாத்து இருக்கான்னு தெரியல, எத்தனை பேரோட வாழ்க்கையில கோலியாத்தின் சகோதரர்கள் இருக்காங்கன்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், விசுவாசமாகிய கல் எடுங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். இதை நீங்க உங்களுக்கு ரொம்ப இது உங்களுக்கு தேவையான ஒரு வசனம். 1 பேதுரு 2:6 வசனம். தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற இயேசு எனும் கல்லின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, இங்கதான் சொல்லி இருக்கிறார், இயேசுன்ற கல்லு, அந்த கல்லின் மேல நமக்கு என்ன இருக்கணுமா? விசுவாசம் இருக்கணும். அப்ப இயேசு மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? சாத்தானை அழிக்க முடியும், அசுத்தாவை அழிக்க முடியும், நமக்கு விரோதமா எழும்புற வல்லமை அழிக்க முடியும், நமக்கு விரோதமா எழும்புற மனிதர்களை அழிக்க முடியும். நம் மனதில் இயேசுன்ற கல் இருக்கணும். அது விசுவாசத்துல கிரியை செய்யணும். நிறைய பேர் கல் எடுக்கிறோம், ஜபம் அது கூட ஒரு கல்லுன்னு எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஜபம் பாருங்க கரடு முரடா இருக்கும். ஆண்டவரே ஐயோ நாசமாக்கும், மோசமாக்கும், எச்சு போடும், இத்து போடும்ன்றது அதெல்லாம் கிடையாது. ஒரே லைன், ஒரே அடி. நல்ல விஷயம் தெரிஞ்ச கோலியாத் பாருங்க, தாவீது பாருங்க, கவன் எரியறதுல ரொம்ப சூப்பரான ஆளு. அதாவது ஜபிக்கிறவங்க ஜபம்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சிலதுல காமெடியா இருக்கும். சிரிஸ்டா வேற கேட்கறாங்க, ஜபத்துலலாம் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்களேன்னு. எல்லாம் அந்த ஜபமே காமெடியா இருக்கும், கரண்டு முரடான ஜபம். அது நான் சொன்னேன் பாருங்க. அதாவது ஒரு பாஸ்டர் ஒரு கதை சொன்னார். ஒரு விசுவாசி சபைக்கு அப்ப பார்த்தாலும் லேட்டா வருவாங்க. 10:30 மணி ஆராதனைக்கு 10:15 தான் வந்து உட்காருவானே. 10:30 மணிக்கு முடிய போகுது சர்ச்சுனா 10:15 தான் வந்து உட்காருவான். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டானா, அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்து சர்ச்சில் உட்காந்து இருக்கானா. உட்காந்து வேணா பாஸ்டர் நீங்க நான் சாட்சி சொல்லணும் பாஸ்டர். சரி வா மகனே சாட்சி சொல்லு. சாட்சி சொன்னா, இன்று நான் சபைக்கு வழக்கம் போலதான் கிளம்புனேன். நான் வர வேண்டிய நேரம் வந்து பார்த்தேன்னா ஆராதனை முடிகிற நேரத்துக்கு தான் நான் வருவேன் எப்பயுமே. ஆனா இன்னைக்கு ஒரு சொரிநாய் என்னை துரத்தினபடி நான் சீக்கிரமா சபைக்கு வந்து விட்டேன். கர்த்தர் என்னை பாதுகாத்தாருன்னா உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், விசுவாசிகளே நாம இப்ப அந்த சொரிநாய்க்காக ஜெபிப்போம். ஏன்னா சொரிநாய் வரலன்னா இவன் என்ன பண்ணிருக்க மாட்டான், சபை ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வந்திருக்க மாட்டான். ஆண்டவரே இவனுக்காக அந்த சொரிநாய். அது போலதான் பிரச்சனை வரும்போது ஒரு ஜபம் வருது பாருங்க, அது இல்லைங்க. எப்பயுமே ஜபம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் சரி. இந்த புல்லட் ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? அது பாட்டு போயிட்டே இருக்கும், வழியில எது மாட்டினாலும் அப்படி கிழிச்சு தள்ளும். அது எவ்வளவு பெரிய பஸ் மாட்டினாலும் கண்டெய்னர் மாட்டினாலும் அப்படியே ரெண்டா பொழந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கணும் ஜபம். சவுண்டே கேட்காது, வா சல்லுன்னு போயிட்டே இருக்கும். அது போல இருக்கணும். அடிக்கடி கரண்டு முரடான ஜபம் தேவை. அப்ப இன்னைக்கு முதல் கல்லு எனக்குள்ள விசுவாசம்ன்ற கல் இருக்கணும், ஏசுன்ற கல் இருக்கணும். ரெண்டாவது ஒரு கல்லை சொல்றேன், இது ஒரு முக்கியமான கல். அப்ப எந்த கல் எடுக்கணும்? விசுவாசம் எனும் கல்லை எடுத்தனா குடும்பத்தில் இருக்கிற கோலியாத்தின் சகோதரன் சகோதரிகள், அதுக்கு உற்சாகப்படுத்துற வல்லமை நாவிகள் எல்லாம் காலி. அடுத்த ஒரு கல்லை சொல்றேன், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 28:7. யாக்கோபு தன் தகப்பனும் தன் தாயின் கீழ்ப்படிந்து பதாம் அராமுக்கு புறப்பட்டு போனதை ஏசா கண்டதினாலும். 10வது வசனம், யாக்கோபு பேர்சேபா விட்டு புறப்பட்ட ஆரானுக்கு. சார் என்ன பண்ணார் தெரியலையா உங்களுக்கு? சார் மாதிரி டக்காலிட்டி யாரும் கிடையாது. ஆட்டு தோலை உடம்புல போட்டுன்னு அப்பா அம்மாட்ட போய், அப்பா நான் நல்லவன்பா கும்புரன் சாமி, நான் அப்பா நல்லா இருப்படாம அவனே அப்படின்ட்டாரு. கப்புன்னு ஆசீர்வாதம் சும்மா விடுவானா? சகோதரன் கூட இருந்தவன் ஆரம்பிச்சிட்டான் பகைய. உடனே இவர் என்ன பண்றாரு, அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, டேய் நீங்க இருக்காத பதாமராமுக்கு போ. இவர் நினைச்சுக்கினாரு நல்லா சொர்க்க வாசல் புல்றது அப்படின்ட்டு. பதாமராம்னா ஏற்கனவே சொன்ன என்ன நுகம்,
மாட்டு கழுத்துல போடுவாங்களே, இந்த மண்ணடி பக்கம்லாம் போனீங்கன்னா பார்த்தா தெரியும். நோகம் சார் கிளம்புறாரு அந்த ஊருக்கு. பாருங்க, ஆதியாகமம் ஒரு இடத்திலே வந்து சூரிய சூரியன் அங்கே ராத்தங்கி கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி கொடுத்திருக்கிறான். பாருங்க, இப்ப ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சாரு. ஆனா நம்ம 10வது வசனம், யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு போக பிரயாணம் பண்ணி, இந்த பெயர்சேபானா என்ன அர்த்தம் தெரியுமா? 7 கிணறுகள் உள்ள இடம். அது மட்டும் இல்ல, புனித ஆலயம் இருந்த இடம். ஆபிரகாம் ஆண்டவராக இயேசுவை தொழுது கொண்ட இடம் சொல்லிட்டு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இடத்தை விட்டு இப்ப எங்க போறாரு சாரு? பதாமராமுக்கு போறார். போற வழியில என்ன பண்ணிட்டான்? ஒரு கல்லை தூக்கி தள்ள வச்சிட்டான். வீட்டு ஞாபகம், தலைகாணி வச்சு பட்டே ஞாபகம். ஒரு கல்லை தூக்கி என்ன பண்ணிட்டான்? தலைக்கு வச்சிட்டான். இப்படிதான் சில நேரத்தில் நம்ம இயேசு தூக்கி வச்சிருக்கிறோம், நமக்கே தெரியல இயேசு தூக்கி வச்சிருக்கிறோமா. சூழ்நிலைக்கு இயேசு தூக்கி வச்சிடக்கூடாது, சூழ்நிலைக்கு தூக்கி தள்ள வச்சிடக்கூடாது. வச்சிட்டான். கற்களை ஒன்றை எடுத்து தன் தலைகளை வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். 12வது வசனம், அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவருமாய் இருந்தார்கள். பாருங்க, இங்க சொப்பனம் பாக்குறான். தேவ தூதர்கள் இறங்குறாங்க, ஏறுறாங்க. அதுல வந்து அடுத்த வசனம் வாசி பாத்தீங்கன்னா, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். பாருங்க, அது மட்டும் இல்ல, உன் சந்ததிகள் பூமியின் தூளை போல இருக்கும். மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவார்கள். உனக்குள் உன் சந்ததிகள் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றான். ஒண்ணுமே பண்ணலங்க, ஒரே ஒரு கல்லை தூக்கி தலைக்கு வச்சான். ஒரே ஒரு கல்லு தூக்கி தலைக்கு வச்சான், வானமே திறக்குது. இன்னைக்கு இயேசுவை தூக்கி உங்க வாழ்க்கையில முக்கியமா வைங்க, வானம் திறக்கும் உங்களுக்காக. இன்னைக்கு இயேசுவை தூக்கி உங்க வாழ்க்கையில பெருசா வைங்க. நீங்க எதை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க தெரியுமா? எதை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க ஒரு சில மனிதர்கள் தெரியுமா? பாரம்பரியத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க, பணத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க, எதையோ தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. இயேசுவை தூக்கி முக்கியமான இடத்துல வைக்கல. இயேசு அப்பப்போ தூக்கி தலைக்கு வச்சுக்கிறது, தலைகாணி மாதிரி தூக்கி மேல வச்சிருது. இன்னைக்கு இயேசுவை தூக்கி நீங்க உங்க வாழ்க்கையில முக்கியப்படுத்த பாருங்க. இயேசுன்ற கல்லை தூக்கி முக்கியமா வச்சு பாருங்க, கட்டாயமா தேவ தரிசனங்களை காண்பீங்க. நான் சொல்றேன் பாருங்க, யாக்கோப்புக்கு ஒரு தேவ தரிசனம் கிடைச்சது, உங்களுக்கு தேவ தரிசனம் காணப்படும். தேவ தூதர்களையும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்ல, இயேசுவையே பார்ப்பீங்க, பரலோகத்தின் விஷனையே பார்ப்பீங்க. நிறைய பேர் கேட்கிற விஷயம் தான், உங்களுக்கு எல்லாம் எப்படி ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறார், விஷனை கொடுக்குறார்? நாங்க இயேசுன்ற கல்லை எப்பயுமே கையில வச்சுன்னு சுத்துறோம். நீங்க தலைகாணி மாதிரி அடிக்கடிக்கு நைட்டு பத்துட்டு என்ன பண்ண, தூக்கி பீரோ மேல வச்சிருது, இல்ல டேபிள் மேல வச்சிருது. நான் சொல்றேன், இயேசுன்ற கல் எனக்குள்ளே இருக்கட்டும், கட்டாயமா எனக்கு தேவ தரிசனம் கிடைக்கும். தேவ தரிசனம் மட்டும் இல்லைங்க, தேவ தூதர்களை பார்ப்பேங்க, வாக்கு தத்தங்களை பெறுவீங்க. நீங்க இயேசுன்ற கல்லை வச்சிருக்கும் போது ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்க பிள்ளைங்க, பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க, உன் கூடவே நான் இருப்பேன், இவ்வளவு வாக்கு தத்தங்களை சொல்றார். இப்ப முதலாவது ஒரு கல்லை எடுத்தான், பொல்லாத வல்லமை விழுந்து போச்சு. இயேசுன்ற கல்லை எடுங்க, விசுவாசத்துல அடிங்க, பொல்லாத வல்லமை விழுந்து போவோம். ரெண்டாவது, இயேசுன்ற கல்லை எந்நேரமும் வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையில அவர் தான் கல்லு, வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில தேவ தரிசனங்களை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கை குறித்த திட்டங்கள் உங்களோட ஆண்டவர் பேசுவார். அது மட்டும் இல்ல, எதுக்கு தெரியுமா தேவ தூதர்கள் ஆண்டவர் இறங்குறதாவும் ஏறதாவும் காமிச்சு டேய், இவங்க எல்லாம் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கேன்? உன்ன மாதிரி ஆளெல்லாம் பாதுகாக்க தான் வச்சிருக்கேன். உன் கண்ணுக்கு தெரியாது, ஆனா நீ இயேசுன்ற கல்லை சுமக்க ஆரம்பிச்சிட்டீன்னா உன் கண்ணுக்கு தரிசனங்கள் கிடைக்கும். உன் எதிர்காலத்தை குறித்து வாக்கு தத்தங்கள் கிடைக்கும். உன் பிள்ளைகளை குறித்த வாக்கு தத்தங்கள் கிடைக்கும். உன்னோட முடிவு எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுவார். உன்னோட கடந்த காலம் எப்படி இருக்குன்னு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். ஆனா நிகழ்காலம் மட்டுமில்லை, எதிர்காலத்தையும் ஆண்டவர் சொல்லுவார். அப்ப என்ன பண்ணோம்? வாழ்க்கையில இயேசுன்ற கல்லு இருக்கா இல்லையா? இல்ல சூழ்நிலை கல் எடுக்கிறோமோ? ஏற்கனவே தாவீது என்ன பண்ணான்? 5 கல்லை எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டான், ஆயத்தமா வச்சிட்டான். அது போல இயேசு ஆயத்தமா வைங்க சத்துருக்களை அழிக்க. அது மட்டும் இல்ல, அடுத்து இயேசுன்ற கல் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது தேவ தரிசனங்களை காண்பீர்கள், வாக்கு தத்தங்களை பெறுவீர்கள். கடவுள் தேவ தூதர்களை உங்களுக்கு காமிப்பார். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆண்டவர் பேசுவார். உங்களுக்கான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க கல்லை எடுத்தா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம்.
சூழ்நிலைக்காக மட்டும், நான் அதனால சொல்றேன், சூழ்நிலைக்காக மட்டும் இயேசு தேடாதீங்க, சூழ்நிலைக்காக மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க, சூழ்நிலைக்காக மட்டும் விசுவாசத்தை அதிகப்படுத்தாதீங்க. எப்பயுமே அந்த நிலைக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்ம ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். சரி, 2 கல்லை காமிச்சேன், 3வது ஒரு கல்லை காட்டுறேன். 3வது ஒரு கல் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். இங்க பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி ஒரு கர்த்தருடைய பணிவிடைக்காரன் சொல்றான், என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, இங்க பார்த்தா கடவுளுடைய பலிபீடம் உடைஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்குறோம், நம்ம சர்ச்சுக்கு என்ன தேவைங்க, எது சரியில்லைங்க அப்படின்னு யாரா பார்க்குறோமா? அது போல அவன் அங்க பார்க்குறான் பாருங்க, கர்த்தருடைய பலிபீடம் என்ன இருக்கான்? உடைஞ்சு போயிருக்கு. 31வது வசனம். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி இல்ல 30 என்கிட்ட வாருங்கள், சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்து தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. 31வது வசனம். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை 12 கல் எடுத்துட்டாங்க. அவன் 5 கல் எடுத்தான், இவன் 1 கல் எடுத்தான், இவன் 12 கல் எடுத்துட்டான். நம்ம சூழ்நிலைக்கு ஏத்தா போல இயேசு ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. 12 கல் எடுக்கிறான். 32வது வசனம். அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி. பாத்தீங்களா? இப்ப கல்லை எடுத்தான், என்ன பண்ணிட்டான்? பலிபீடத்தை கட்டிட்டான். இப்ப பாருங்க 36வது வசனம் வாசிங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க. இப்ப பாருங்க, பலிபீடத்தை கட்டினவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஊழியக்காரன் இவன். யாரு? தீர்க்கதரிசி, ஊழியக்காரன். இவன் ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவனா இருக்கிற கர்த்தாவே, நீர் தேவன் என்று நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று நீர் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று. இன்றைக்கு அவன் என்ன சேலஞ்ச் பண்றான் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனா இருக்கிறவர், நான் உம்மால உண்டாக்கப்பட்டவன், உம்முடைய ஊழியக்காரன்றதுக்கு அடையாளம் கொடுக்கும்படி இந்த ஜெபத்தை கேட்கிறேன்னு. சில ஜெபங்கள் நான் சொல்றேன் பாருங்க, சில விசுவாசிகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கறது இல்லைங்க, சில ஊழியக்காரர்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த விசுவாசிகளை ஆசீர்வதிச்சுட்டு போறார். ஏன்னா மோசேக்காக என்ன பண்ணாரு? அந்த ஜனங்களை அழிக்க வேண்டிய சூழ்நிலையில மோசேயோட ஜெபம் என்ன பண்ணுச்சு? அந்த ஜனங்களை பாதுகாத்தது. அது போல இவன் ஜெபம் பண்றான். 37வது வசனம். கர்த்தாவே, நீரே தேவனாகிய கர்த்தர் என்று தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு சொல்றான். பாத்தீங்களா? இந்த ஜனங்களுடைய இருதயம் வேற பக்கம் திரும்பி இருக்கு. ஆனா நான் பண்ற ஜபத்துல நீங்க ஏன் கூட இருக்கிறீங்கன்றதை இந்த ஜனம் பார்க்கும்படி. எந்த ஜனம்? உம்மை ஆராதிச்ச ஜனம், உம்மை புகழ்ந்த ஜனம், உமக்கு மகிமை செலுத்தின ஜனம், உமக்கு காணிக்கை கொடுத்த ஜனம் இப்ப எப்படி இருக்குது? சுயநலமா திரும்பி இருக்கு. பண்ணா ஒரு ஜபம் பாருங்க. திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்று என்னை கேட்டருளும் என்றான். 2 வாட்டி சொல்றான். 2 வாட்டி. இந்த ஊழியக்காரன் எவ்வளவு தரிசனம் சொல்லியிருக்கான், எவ்வளவு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கான். அதெல்லாம் நல்லா இருந்தது. எப்படி இருந்தது? கரும்பு போட்டு மெல்ற மாதிரி இருந்தது அவன் சொன்ன வார்த்தை, தீர்க்க தரிசனம். இப்ப பாவக்கா மாதிரி சிலர் சொல்லிட்டான். சொன்னவனே ஏசுவாது ஈசுவாது போங்க. என்ன இந்த பாஸ்ட் எப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்கிறாரு. அப்படிதான் இந்த தீர்க்க தரிசியை பார்த்தோன்னு கடுப்பாயிட்டானுங்க. ஆனா இவன் விடுவானா? என் ஜபத்தை கேட்கிறவர் கேட்கிறார் பாரு, நான் பண்ற ஜபத்தை நீங்க எல்லாம் இயேசுவை திரும்பி பாப்பீங்க பாருன்ட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும். ஒரே ஜபங்க, ஒரே ஜபம். வானத்துல இருந்து அக்னி இறங்கிருச்சு. இன்னைக்கு நீங்க கல்லை எடுத்து நீங்களே கல்லா இயேசுவுக்கு பலிபீடமா கட்டுங்க. உங்கள் இருதயத்தை ஆண்டவர்ல ஒப்பு கொடுங்க. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. வானத்துல இருந்து அக்னி இறங்கும்.
வானத்துல இருந்து அக்னி இறங்கும். எத்தனை பேர் கர்த்தருடைய பலிபீடத்தை சரியா கட்டிட்டு இருக்கோம்? எத்தனை பேர் கர்த்தருக்கு ஒழுங்கா பலி செலுத்திட்டு இருக்கோம்? முதல்ல நம்மை நாமே பலியா ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது நமக்கு உண்டான காரியங்கள்ல 10ல் 1 பங்கு என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு பலியா கொடுக்கணும். இங்க அதான் பிரச்சனை. இங்க அதுதான பிரச்சனை. நம்மை நாமே கொடுக்கறது ஒரு பிரச்சனை, அடுத்தது கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கறது இன்னொரு பிரச்சனை. சிலர் கொடுப்பாங்க, எப்ப தெரியுமா கொடுப்பாங்க? அதான் சொன்ன பாருங்க, சொறி நாய் தொத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தப்பா ஒரே ஒரு கனவு நைட்டு, பாஸ்டர் 1 மணிக்கு வந்து ஏதோ ஒண்ணு கனவு தட்டுச்சு பாஸ்டர், ஜல்லுன்னு சத்தம் கேட்டது பாஸ்டர், நாளைக்கு காலைல நான் தான் ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் பாஸ்டர். அப்ப பிசாசுக்கு ஜெபம் பண்றதா விசுவாசிக்கு ஜெபம் பண்றதா? பாருங்க, அதான் இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம பலியா ஒப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களுக்கு தான், நானே உங்களுக்கு தான், எனக்கு கொடுக்க, நீங்க கொடுக்கறதுல 10ல் 1 பங்கு உங்களுக்கு தான். நிறைய பேர் பலிபீடத்தை சரியா கட்டுறது. பலிபீடம்னா என்ன? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை சரியா கொடுக்கிற இடம் தான் பலிபீடம். அதை செப்பனிடணும். இது என்கிட்ட இதுதான் பிரச்சனைனா அதை சரி பண்ணணும். அதை என்ன பண்ணணும்? கொடுக்கிற காரியத்தை சரி பண்ணணும். என்ன நானே கொடுக்கிற காரியத்தையும் சரி பண்ணணும். அப்ப நமக்குள்ள என்ன சேதாரம் இருக்கு? எங்கேயாவது ஒரு பீஸ் ஒஞ்சி போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஏசுன்ற கல்லு தூக்கி ஒட்ட வச்சிருந்து. நம்ம ஏதோ ஒரு பீஸ் ஒஞ்சி போயிருக்கு, ஏதோ ஒரு பீஸ் உடஞ்சி போயிருக்கு, இப்போ ஒரு கார்னர் உடஞ்சி போயிருக்கு, என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசும்ல அந்த கார்னரை. அது போல என் வாழ்க்கை, நான் என்னையே கொடுக்கறதுல கொஞ்சம் குறை இருக்கு, கர்த்தருக்கு கொடுக்கறதுல சுத்தமா குறை இருக்குன்னா அங்க இயேசுன்ற கல்லை வச்சு ஃபிட் பண்ணுங்க, பலிபீடம் சரியாயிடும். அப்ப ஜெபம் பண்ணுங்க, வானத்துல இருந்து அக்னி இறங்குங்க, உங்க பக்கம் கர்த்தர் இருக்கிறார்ன்றதுக்கு சாட்சி கொடுப்பார். ஒரு ஜெபங்கள் கேட்கப்படும். ஒரே ஜெபம் தான், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறேன் என்று சாட்சி கொடு. நாம் ஆண்டவர் வானத்துல இருந்து அக்னியை சும்மா சல்லுன்னு இறக்குறாரு, ஜனங்கள் எல்லாம் அதை காணும்படி செய்தார். அப்ப நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும் பாருங்க, அப்ப நீங்க அந்த இடத்துல சாட்சி பெறுவீங்க. அதுக்கு நாம என்ன செய்யணும்? நம்மையே கல்லா, பலிபீடமா ஆண்டவர் இடத்துல கல்லா ஒப்பு கொடுக்கணும். கல் எடுக்கணும். இந்த இடத்துல இயேசுன்ற கல் எடுத்து என்ன பண்ணணும்? நம்ம உடஞ்சி போயிருக்கிற பகுதியை ஒட்ட வைக்கணும். அப்ப இன்னைக்கு கற்களை எடுங்க அப்படின்னா முதல்ல என்ன கல் எடுக்கணும்? விசுவாசமாகிய கல் எடுக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? இயேசுன்ற கல் எடுக்கணும். மூணாவது என்ன சொன்னேன்? இயேசுன்ற கல் எடுத்து வச்சா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? தேவ தரிசனம் கிடைக்கும், வாக்கு தத்தங்கள் கிடைக்கும், வானம் திறக்கும், தேவ தூதர்களை பார்ப்போம். நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த வாக்கு தத்தம் கிடைக்கும். மூணாவது, ஒரு கல், பலிபீடத்தை கட்டுற ஒரு கல் எடுக்கணும். இயேசுன்ற கல்லை எடுத்து நம்ம வாழ்க்கையில உடைந்து போயிருக்கிற காரியங்களை சரி பண்ணணும். நம்மை நாமே பலியா ஒப்பு கொடுக்கணும். நமக்கு உண்டான காரியங்கள்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை சரியா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஜெபத்திற்கு பதில் எப்படி கொடுத்தார்? பழைய ஏற்பாட்டுல அக்னியா கொடுத்தார். இன்னைக்கு உங்களையே அக்னியா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஐயால நாம் ஜெபிப்போம், கல் எடுப்போம். கல் எடுக்கலாமா? எத்தனை பேர் கல் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? போகும்போது கல்லு மூடுனா நம்ம சர்ச்சு கதவை மூட்டு போறது இல்லை, இருதய கதவுலாம் நிறைய இருக்கு. ஐயால கல்லு இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு விசுவாசமாகிய கல், இன்னொன்னு இயேசு என்னும் கல். இந்த 2 கல்லை எடுப்போம், நம்ம வாழ்க்கையே மாறிடும். வாழ்க்கையை என்னவா மாறிடும்? ஜெயமாய் மாறும். கோலியாத்தை ஜெயித்தது ஒரு ஜெயம், கல் எடுத்ததுனால. யாக்கோப்பு கல்லை எடுத்ததுனால தரிசனத்தை பெற்றுக்கிட்டு தான் போனான். அடிமைக்கு நான் போய் பிரச்சனைக்குரிய இடத்துல போனாலும் சரி, என்னை குறித்த தரிசனம் நிறைவேறும்னு போனான். எலியா கல்லை எடுத்தான், பலிபீடத்தை கட்டினான், அக்னி இறங்குச்சு. நம்ம கல்லை எடுப்போம், கர்த்தருக்கு நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல கல்லை எடு, ஜெயத்தை காண்பா என்று கர்த்தர் பேசியிருக்கிறேன். ஜெயத்தை குறித்து பேசியிருக்கிறேன். கோலியாத்திற்கு ஒரு கல் எடுக்கப்பட்டது, அது கூழாங்கல், குறி தவறாதபடி எய்யப்பட்டது, அடித்து நொறுக்கினது இயேசுவானவர். வாழ்க்கையில் அநேக வல்லமைகளை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அநேக வல்லமை காத்து கொண்டிருக்கிறது, எப்படி விழுங்கலாமோ என்று. ஆனால் தாவீது ஆயத்தமாய் 5 கற்களை எடுத்தான். இந்த கோலியாத்துக்கு பிறகாக எப்படிப்பட்ட வல்லமை என் குடும்பத்தை தாக்க வந்தாலும் அதை வீழ்த்த நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்ற விசுவாசத்தின் உச்சகட்டம் அவனுக்கு இருந்தது. அதுபோல் எப்படிப்பட்ட கோலியாத்துகள், ஊர்ந்து வருகிற வல்லமை, கண்ணுக்கு தெரியாத வல்லமைகள் வந்தாலும் அதை வீழ்த்த நாங்கள் இயேசு நாமம் அந்த கல்லை வைத்திருக்கிறோம் விசுவாசத்தோடு. அது நிச்சயம் வீழ்ந்து போகும். அதே போல் யாக்கோபு ஒரு கல்லை எடுத்தான். அடிமையாய் போகிறோம், பதாமரெல்லாம் மாட்டிக்கொள்ள போகிறோம். ஆனாலும் அந்த கல்லு, இயேசுன்ற கல் அவனுக்கு தரிசனம் கொடுத்து, பரலோகத்தின் தரிசனத்தை கண்டான். தன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் பேசினார். உன் வாழ்க்கை மட்டுமல்ல, உன் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படியா இருக்கும். தேவ தூதர்களை கண்டான், பரலோக தரிசனத்தை கண்டான். இயேசுன கல்லை நீங்க எடுங்க, வாழ்க்கையில தரிசனங்கள் உண்டாகும். இந்த எலியா இந்த கல்லை எடுத்தான்.
அந்த பலிபீடத்தை செப்பனிட்டான், அதுல பலி செலுத்தினான், அக்கினி இறங்குச்சு, ஜபிச்சான், கர்த்தாவே அவர்கள் காணும்படி செய்யும் என்று சொன்னான். அதுபோல் நீங்கள் இயேசுவின் நாமத்தினால உங்களை நீங்களே பலிபீடங்களா ஒப்பு கொடுக்கும் பொழுது, எனக்கு உண்டானவைகள் கர்த்தருக்குரியது என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை சரியா நான் கொடுக்கிறேன், அவர் கொடுக்க வேண்டிய பலியை சரியா செலுத்தணும் போது நீங்க செய்கிற ஜெபம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு சாட்சியை கொடுப்பார். அங்க வானத்துல அக்னி இறங்கினது போல உங்கள் வாழ்க்கையில தேவ வல்லமை இறங்கும், மகிமை இறங்கும், கிருபை இறங்கும், தயவு இறங்கும். உங்க ஜெபத்திற்கு பதில கர்த்தர் கொடுத்து உங்களை சாட்சியாய் வைப்பான். கல்லை மறந்து விடாதீர்கள். இந்த நாள்ல கல் என்கின்ற தலைப்புல கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதற்காக நன்றி. வந்த விசுவாச பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இந்த யூடியூப் மூலமா கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தியம் கிரியை செய்யட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமா